வந்து ஒரு சில போட்டு அடிக்க போறோம். ஓகே, இப்போ வந்து ஸ்டார்டிங்ல வந்து சிஎஸ் மச்சான் வந்து வந்துட்டேன். எனக்கு வந்து எனிமி வந்து ஈஸியா கிடைச்சிருவாங்க. ஒரு இடத்துல தான் இருப்பானுங்க எனிமி. ஐயோ, இங்க பாத்தீங்கன்னா இன்னொருத்தர் இருக்கான். இன்னொருத்தர் 2 டவுன் தான். கில்ல அப்படியே செக்யூர் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். கில்ல செக்யூர் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் கில்லு. செகண்ட் கில்லடா இங்க இருக்கு. செகண்ட் 2வது கில்லு. ஓகே, நம்ம செக்யூர் பண்ணிட்டேன். நமஸ்காரம் மட்டும் போடுறோம். ப்ரோ எனக்கு நமஸ்காரம் கிடைச்சிச்சான்னு கேட்டாங்கன்னா ஆமா. ஸ்பில்லிங் இல்ல எனக்கு கிடைச்சிச்சு. எல்லா வாட்டி எலக்ட்ரிக்கல் அதான் உடப்பா இருக்கு. புதுசா கூகுளுக்கு புதுசா ஸ்கில்லாம் வேற இருக்குங்க. உடப்பா இருக்கு பாருங்க. மறக்காம ஒரு லைக்கை தட்டிட்டு வந்து பாருங்க. வீடியோ பாக்குறவங்க வந்து மறக்காம ஒரு லைக்கை தட்டிட்டு வந்து பாருங்க. உழப்பான வீடியோ மக்கள் உங்களுக்காக நான் கஷ்டப்பட்டு உழப்பான வீடியோலாம் போட்டுருக்கேன். தயவு செஞ்சு எனக்காக ஒரே ஒரு லைக், எனக்காக ப்ளீஸ் ஒரே ஒரு லைக் வச்சு ப்ளீஸ். நான் வந்து ப்ளீஸ்ன்னு கேட்கறதுக்கு காரணமே ஒரே ஒரு லைக்காக, அந்த ஒரு லைக் அந்த சப்ஸ்கிரைபுக்காக தான் நான் அப்படி கேட்குறேன். இதை பார்த்தீங்கன்னா நான் ஓசிகள் அடிச்சிருந்தேன். இங்க நம்ம டீம் டபக்குன்னு இங்க வந்து எவ்வளோ தந்துடுவோம், டபக்குன்னு பைசர் வச்சு அழிச்சு வச்சுருவேன். அதுவும் எனக்கு ரொம்ப ஈஸி. பைசன்னா எனக்கு ரொம்ப ஃபேவரட். நம்ம ஃபேவரட் நம்ம இங்க மெடிசிட்டி இருக்கலாம். எவ்வளோ வரமாட்டோம் நினைக்கிறேன். குட்டி என்கிட்ட தப்பிக்க முயற்சி பண்ண இது தப்பிச்சிடலாம். நான் சும்மா விட மாட்டேன். வாங்கு சித்த பேல வாங்கு சித்த பேல. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இங்க இருந்தீங்களா நான் படிச்சு பால் கூட போனோம். பால்லாம் ஒட்டி விட்டுருங்கடா, நான் அவனை பாத்துக்கிறேன். அழுத்தி பிடிச்ச தம்பி, அழுத்தி புடி 5 கிலோ இருந்தா MVP அப்படியா இருந்தா நம்ம தான் ஆசைப்படுறோம். ஆனா 5 கிலோ வச்சிருக்கு. அப்புறம் சிஎஸ் மேட்ச் ரொம்ப ஈஸியா முடிச்சிடும். அதனாலதான் இப்ப சிஎஸ் மேட்ச் வந்துருக்கேன். அது மட்டும் இல்ல, நான் இன்னும் மொத்தம் 5 ஸ்டார் தான் எடுத்துறேன். இன்னும் எனக்கு மொத்தம் இந்த டேப்ல ஒரு 4 ஸ்டார் தான். ஏன்னா வந்து நம்ம ஈவலிக்கு 24 ஸ்டார் அடிச்சாலுங்க 25 ஸ்டார் அடிச்சாலும் நம்ம வந்து எலிக்கு வந்துடும். ஏன்னா எலிக்கு 25 ஸ்டார் கேக்குது. அப்ப நம்ம 25 ஸ்டார் தான் நம்ம எடுத்தாகணும். அவ்வளவு நேரம் நம்ம வந்து விளையாடணும். ஓகே, பட்ஜெட் அடிச்சு கூடி கோஸ்டர் ஓசிகள் நான் தாங்க அழுத்தப்படி பிளேயரு. எங்க டீம்ல நான் தாங்க அழுத்தப்படி பிளேயரு. அழுத்தப்படி கேஸ் என்னைய விட வேற ஒன்றும் இல்ல. அழுத்தப்படி கேஸ் நம்ம டீம்ல என்னைய விட நம்ம டீம்ல அழுத்தப்படி கேஸ் வேற யாருமே இல்ல. அழுத்துப்பிடி கேஸ் நான் ஒருத்தன் மட்டும்தாங்க. நம்ம எங்க ஸ்குவாட்ல ஒருத்தன் மட்டும் தான் அழுத்துப்பிடி கேஸ். வேற யாருமே அழுத்துப்பிடி கேஸே இல்ல. நானும் செத்துட்டேன், எல்லாரும் செத்துட்டோம். போச்சு, எல்லாம் போச்சு அப்படின்ற மாதிரி போச்சு. போயிடுச்சுங்க, எல்லாம் போயிடுச்சு. எல்லாம் நன்மைக்கே அப்படின்ற மாதிரி, எல்லாம் நன்மைக்கே போடு. எங்க இருந்தாலும் யூஎம்பில பாலமா தலைவன் அடி வந்துச்சு. ராய்ஸ்டர் வச்சிருப்பாரு, அந்த இது வச்சிருக்காங்க. ராய்ஸ்டர் வச்சிருக்காரு. நம்ம மீடியம் M1 M1 நீங்க எந்த அம்மான்னு பாத்துருக்கீங்களா? இது இந்த என்ன அம்மான்னு பாத்துருக்கீங்களா? அழித்துப்புடி அம்மான். நீங்க பார்க்க போறாங்க அம்மான் சொன்னே. நம்ம என்ன எம்மான் சொல்லி ஹெட்ஷாட்லாம் அடிச்சிருந்தோம். அது வந்து தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஃப்ரீ ஃபயர் ஃப்ரீ மாஸ்டர் கேம் என்ன சொல்லி போட்டிருக்கேன். அது மாஸ்டர் அடிக்கிறது பேர் தான். அது மாஸ்டர் கேம். சாரி கைஸ், பண்ணா வந்து பேரு சார் எனக்கு ஹேங் ஆகுது கைஸ். உங்களுக்காக நான் வந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்காக நான் வீடியோ போட்டுருக்கேன். எனக்காக ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் ஆச்சுட்டாங்க. எனக்காக ஒரு சின்ன சப்போர்ட் ஆச்சுட்டாங்க. எனக்கு என் ஸ்குவாடுக்கு ஒரு சின்ன சப்போர்ட் தாங்க. எங்க ஸ்குவாடு பிடிச்சதுன்னா மொத்தம் ஒரு லைக் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல, நம்ம அடுத்த மேட்ச்ல டிமெட்ரியா கொண்டு போறோம்.
ரீசனை ஒழுக்கமா யூஸ் பண்ணல. நான் மாதிரி அழிச்சு பிடிக்கணும்டா, இழுத்து விட்டு நல்லா அழிக்க பிடிக்கும். ஐயோ நானே சீக்கிரத்தை ஆனா பேரஃபேன்ல 2 புல்லட்ல மண்டையில படிச்சுனா இந்த லெவல் 3 ஹெல்மெட்டா இருந்தாலும் சரி, லெவல் 2 ஹெல்மெட்டும் 2 புல்லட். அப்படியே வந்து லெவல் 1 ஹெல்மெட்னா 2 புல்லட், லெவல் 3 ஹெல்மெட்னா இது அது 3 புல்லட். இதுக்கு மேலாம் 1 புல்லட்லயே வெடிச்சிரும். அது எது தெரியுமாங்க, 2 புல்லட்ல இது காலி ஆயிரும். என்ன சுத்தம் நண்பா, நம்ம சுத்தி எளிமையாதான் இருக்கு. கொஞ்சம் ஜாக்கிரதையா நம்ம விளையாடுறது கொஞ்சம் ஜாலியா தான் விளையாடணும். கொஞ்சம் கோபம் படியெல்லாம் டாபிக் இருக்க மாட்டேன். நான் நார்மல் பிளேயர் தான். நார்மலா மட்டா பிடிச்சு நார்மலா என்ஜாய் பண்றவங்க என் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஜாலியா என்ஜாய் பண்ணுவேன். அவ்வளவுதான். எனக்கு என்ன எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸும் வேணும், எனக்கு இப்போ சப்போர்ட்டர்ஸ் சப்போர்ட்டர்ஸ் தான். அது எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போதைக்கு வந்து எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பொருள் சப்ஸ்கிரைபர்ஸும் சப்போர்ட்டர்ஸும் தான். எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஏன்னா அது ரெண்டுமே என்கிட்ட கிடையாது. அதனாலதான் நான் உங்ககிட்ட சின்ன ரெக்வஸ்டா கேட்கிறேன். ப்ளீஸ் நம்ம ஒரு லைக் கொண்டு போடுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்புறம் ஒரு சின்ன சப்போர்ட் மட்டும் தாங்க. எங்க டீமோட கேம்ஸ்க்கு ஒரு சின்ன சப்போர்ட் வச்சுட்டாங்க. நாங்க எல்லாம் சின்ன பசங்க தான் இருந்தோம். அதே எங்களுக்கும் சப்போர்ட்டாலாம் தேவை. எங்களுக்கு சப்போர்ட்டுக்குன்னு யாருமே கிடையாது. எங்களுக்கு சப்போர்ட்டுக்குன்னு ப்ளீஸ் தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்க. ப்ளீஸ் தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்க. நாங்களும் வந்து உங்களுக்காக நீங்க கேட்கிற எல்லா கண்ணனையும் நாங்க பண்றோம். அப்புறம் உங்க மனசுல எதுவும் பிடிக்கிறதுக்கு ஆகுது. இப்ப வந்து உங்களுக்கு எந்த யூடியூப பிடிக்கும்னு சொல்லி கேட்டா அந்த மாதிரி நானும் உங்க மனசுல இடம் இருக்கு. என்ன பண்ணணும் நீங்களும் சொல்லுங்க, நானும் அதை பண்றேன். எமர்ஜென்சி போட எமர்ஜென்சி காலேஜ் ஒரு எமர்ஜென்சி காலேஜ், நீங்க அதை கண்டுக்காதீங்க. நீங்க காலெல்லாம் கண்டுக்காதீங்க. நம்ம வந்து இப்ப பாத்தீங்கன்னா வந்து நம்மளோட வீடியோ பாத்தீங்கன்னா நான் வந்து உடைப்பேன், டீ மட்டும் தான் எடுப்பேன். அந்த மாதிரிதான் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் விட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஒருத்தவங்களுக்கும் ஒரு மாதிரி ஒருத்தவங்களுக்கு இப்ப எனக்கு இது வேணும், ஆனா இது கிடைக்கல, எடுத்துட்டாங்கன்னு சொன்னா இது கொடுத்துருவேன். அது தாராளமா நினைச்சுவேன், இந்தா நீயே வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்துருவேன். ஏன்னா அடுத்த சொல்லி எனக்கு தேவையே இல்லை. எனக்கு தேவையே கிடையாது, எனக்கு தேவையே வேணும், எனக்கு தேவையே இல்லை. எனக்கு அடுத்தவங்க வச்சவங்களாம் எனக்கு தேவையே இல்லை. எனக்கு தேவைன்னா ஒன்னே ஒன்றுதான், என் சப்ஸ்கிரைபர்ஸும் அப்புறம் என் சப்போர்ட்டர்ஸும் தான் எனக்கு தேவை. வேற எதுவுமே எனக்கு தேவை. அதுக்கு உங்க அப்பானுக்கு தேவையானு சொல்லி கேட்பாங்க. அவர்தாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க அம்மாவை தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். யூடியூப் சேனல் ஆரம்பிக்க சொல்லிட்டு அவர்தான். அதனாலே அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு எங்க அப்பாவை. எங்க அப்பா தான் எனக்கு நல்ல பதிலாளி. குட்டி சொன்னா ஒரு கொஞ்சம் லேட் ஆகும். லைவ் போடுறது கொஞ்சம் லேட் ஆகும். ஆனா ஏகப்பட்ட சப்ஸ்கிரைபர்ஸ் தான் தேவை லைவ் போடுறதுக்கு. இப்ப லைவ் போடுறதுக்கு ஏத்த சப்ஸ்கிரைபர்ஸ் என்கிட்ட கிடையாது நண்பா, அதுதான் உண்மை. எனக்கு லைவ் போடுறதுக்கு ஏத்த சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லை. இந்த லைவ் போட சொல்லி கேட்டீங்கன்னாலும் என்னால போட முடியாது. ஏன்னா என்கிட்ட இருக்கிறது 43 சப்ஸ்கிரைபர் தான். 50 சப்ஸ்கிரைபர் இருந்தாதான் லைவ் கிரியேட் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தாங்க. அதனாலயே ஸ்பெஷலா உங்களுக்காகவே இந்த வீடியோ. தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த ரெசிபிக்கு ஹேக்கெல்லாம் யாரும் யூஸ் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு யாரும் இந்த ரெசிபிக்கு இந்த ஹேக்கெல்லாம் யாரும் யூஸ் பண்ணாதீங்க. யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தான் பேர் ஆபத்து. ஏன்னா வந்து இந்த ரெசிபிக்கு இந்த ரொம்ப
இருக்குது. அது ரசிகா என்ன ஓவரா இருக்குன்னு சொல்லி கேட்பீங்க எல்லாத்துலயும். ஆமா ரொம்ப ஓவரா இருக்குங்க. அது என்னன்னா பாத்தீங்கன்னா இந்த ஓவரா இல்லைன்னா அது நீங்க அதுக்கு விளையாடுற மென்சிட்டே போயிடும். நீங்க அடிக்ட் ஆயிருவீங்க. பணம் பிரச்சனை கூட நீங்க அக்கௌண்ட்ல பணம் இருக்குங்க. அந்த மாதிரி நீங்க அடிக்ட் ஆயிடக்கூடாதுன்னு தான் நான் சொல்ல வரேன். ஓகேங்களா? காரணங்கள்லாம் சொல்றேன் நான் இந்த மாதிரி. ஓகே. அப்புறம் நண்பா நம்ம சேனலை முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சீக்கிரட்டான ஒரு ட்ரிக் இருக்கு. இது என்ன ட்ரிக்னு நான் இப்போ சொல்றேன். அந்த மேலே ஃபர்ஸ்ட் மேலே போய் நீங்க படுத்துக்கோங்க. இந்த இடத்துல மேலே போய் நீங்க படுத்துக்கிட்டீங்கன்னா யாருக்குமே தெரியாதுங்க. நீங்க லாஸ்ட் வரைக்கும் அங்கேயே செலக்ட் பண்ணலாம். கேட்டு எடுத்தது நான் இங்க வச்சிருக்க எல்லா ஸ்கில்லையும் நீங்க வச்சிருந்தீங்கன்னா நீங்க வந்து லாஸ்ட் வரைக்கும் நீங்க சர்வே பண்ணலாம். லாஸ்ட் வரைக்கும் நீங்க சர்வே பண்ணலாம். யாராலையும் ஒரு தடுத்து நிறுத்த முடியாது. நீங்க லாஸ்ட் வரைக்கும் சர்வே பண்ணலாம். நீங்க வந்து லாஸ்ட் வரைக்கும் நீங்க வந்து சர்வே பண்ண முடியும். அப்புறம் வந்து உங்களால லாஸ்ட் வரைக்கும் சர்வே பண்ண முடியும். அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து எனக்கு பலமா நடந்துடும். என்னால ஏத்துக்கவே முடியல. என்னடா இது இப்படி ஏதாவது சொல்லுது. நான் டவுன் பண்ணிடுவேன். ஓசிக்கல எடுத்து டபக்குன்னு இன்னொன்று போட்டு இன்னொரு எலிமி இருப்பான். இவ்வளவு நேரம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கடுப்புல இருந்தாரு. ஏன்னா எனக்கு ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு கோவம். ஒன்றுக்கு மேல எனக்கு ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு கோவமா இருக்கு. ஒன்றுக்கு மேல எனக்கு ஸ்டார்டிங்ல இருந்து ரொம்ப கோவமா இருந்துச்சு. அது எதுனா வந்து பாத்தீங்கன்னா வச்சுட்டு தானம்லாம் யூஸ் பண்ண ஐடியா மட்டும் ஏன் ஹேக் ஆக மாட்டேங்குது, ஏன் பேன் ஆக மாட்டேங்குது, நம்மளோட ஐடியாவை வந்து எதுக்காக பேன் பண்ணி வைக்கிறாங்கன்னு சொல்லி எனக்கு கோவம் வந்துருச்சு. அதனால வந்து அதுவும் ஒரு நியாயம் தானேங்க. நான் சொல்றது நியாயம் தானேங்க. ஆனா நெஜடிக்கு பேனல்லாம் யூஸ் பண்றாங்க என்னவோ தெரியாது. இதெல்லாம் என்னன்னா தெரியாது. இத பாருங்க இப்ப கூட பாருங்க இந்த ஹேக் யூஸ் பண்ணி தான் இருந்தாலும் விளையாண்டுறாங்க. இது நான் இந்த ஆடம் பாருங்க ஆடம் பாடியில ஹெட்ஷாட் விழுந்துச்சு. ஆடம் ஹெட்ஷாட் இருந்தா அவன்ல இந்த ஆடம் அழுத்தி ஆடம் பாடி சாப்பிட்டோம். ஆனா ஹெட்ஷாட் இருந்துச்சு. அது எப்படி இந்த மாதிரிலாம் ஹேக் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது பாடி ஷாட்ல கூட யூஸ் பண்ணுவாங்க. அவங்களோட ஆர்மரை சுடுற மாதிரி கூட காமிப்பாங்க. அதாவது இவனுங்க மட்டும் இப்ப பாடி ஷாட்ல சுட்டானுங்கன்னா ஹெட்ஷாட் இந்த மாதிரி ஒரு ஹேக் இருக்கு. இந்த மாதிரி ஹேக் கூட இவங்க யூஸ் பண்ணுவாங்க. அதனால நான் வந்து எல்லா மேட்சும் நான் அதனால வந்து இது ஒவ்வொரு கண்டென்ட் வீடியோ போடும் போது ஆனால் வாய்ஸ் இந்த மாதிரி குட்டி குழந்தை வாய்ஸ் மாதிரி ஆக்கிடுவேன். எட்டி மட்டும் யூஸ் பண்ணலாம் பார்த்து உனக்கு அட்டாக் பண்ணிக்கலாம். அட்டாக் பண்ணி ஃபுல் டேமேஜ் எனக்கு டீமேட்டுக்கு ஃபுல் டேமேஜ். அப்புறம் எங்க இருந்து அடிச்சான்னு பார்த்தா ஸ்னைப்பர் வச்சு டவல்ல ஏறி அடிக்கிற மாதிரி மண்டைய போனதுதான் ஹெல்மெட் உடச்சு போச்சு நண்பா. அங்க பாருங்க அங்க ஒழிஞ்சிட்டு இருக்கானா அங்க தெரியாங்க ரெட்லைன் தெரியாதவங்க அவங்க வருஷம் ஒழிஞ்சுக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். சுத்தி எளிமையா இல்ல பாருங்க வந்து ஹாப்பி யூஸ் பண்ணி கன்ஃபார்மா தெரியும் ஹாப்பி யூஸ் பண்ணாலே இவனை இவன் டீம் பாடி ஷாட்ல சொல்றாங்க செத்து போயிடா. அது எப்படி சாத்தியம்? அது எப்படி அதான் கேக்குறேன். அது எப்படி பாடி ஷாட்ல சுட்டா அது எப்படி அதான் கேக்குறேன். அதான் அது எப்படி முடியும்? பாடி ஷாட்ல சுட்டா ஹெட்செட்ல இந்த மாதிரி ஷாட் இருந்துச்சு. என்னடா இது இப்படி ஷாட் இருக்குன்னு சொல்லி நானும் பயந்து போயிட்டேன். அப்பதான் நம்ம வந்து லெவல் 2 அப்டேட் பண்ணிட்டேன். அப்புறம் பார்த்தா இப்ப பெஸ்ட் கூட இல்ல, ஒரு குவால் கூட கிடையாது. முட்டை குவால் வச்சுக்கோங்க. எங்க உங்களுக்கு முட்டை குவால் பார்த்துட்டேன். என்கிட்ட இருக்கிறது மட்டும் ஒரு குவால் தான் இருந்தா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதான் எனக்கு கொஞ்சம் முக்கியமானது. நான் பேசிக்கிட்டே இந்த கேப்ல அடிச்சிட்டான். எந்த கல்வி நண்பா 55 அது அதே அவனே தான் என்னைய பள்ளிக்கு போய் அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து நான் வந்து 10 வச்சிருக்கேன். 10 வச்சு முடிக்க
அவனும் வச்சாட்டனா அடிக்கணும். உனக்கு ட்ரிபிள் டெக் அடிச்சாலே உனக்கு போட்டேன்னா ட்ரிபிள் டெக் டவுன் அடிச்சு ஏழு வழி அவன் செட்டி புதுசா இருந்துச்சு. ஏன்னா நான் நிறைய மிஷின்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணேன். எனக்கு அச்சீவ்மெண்ட்ஸ்ல எனக்கு இதை தந்தாங்க. அச்சீவ்மெண்ட்ஸ்ல பாயிண்ட்ஸ் எதுக்கு எனக்கு தந்தாங்க. அச்சீவ்மெண்ட்ஸ்ல நெட்ஃபிளிக்ஸ் ஸ்கின்னு இது நல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க நண்பா. நல்லா இருந்தா நீங்க ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நம்ம கேம் பிளே கூட போலாம். இப்போ வந்து என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. அதனால கொஞ்சம் புரிஞ்சு இவங்க வந்து போவோம். நம்ம டீம்ல டவுட் வாங்கலாம்னு பார்க்கலாம். அந்த நம்ம பாருங்க பாத்திரம் இருக்காங்க சைட்ல. அவங்க வந்து அட்டாக் பண்ணிருக்காங்க பாருங்க. வீட்டுக்குள்ள போய் வந்து கிரானைட் பட்டி மாசம் பட்டி என்னத்த சாப்பிட்டீங்க? கையில அப்படி என்னத்த சாப்பிட்டாலுங்களே தெரியல. இப்படி போட்டு அடிச்சுட்டு இருக்கானுங்க. கையில அப்படி என்னத்த தின்னானுங்கன்னு தெரியல. கையில அப்படி என்னத்த தின்னானுங்கன்னு கூட ஒண்ணும் புரியல. ஈட்டி போட்டு கப்பு சொல்லுவோம் போட்டு போட்டு அடிக்காங்க. ஆடு மகன்லாம் இருக்கான். போய் அடிவாங்க. ஆடு மெம்பை தேர்ட்ல வச்சிருக்கடா. ஆடமே ஆடம் வந்துட்டாரு. முருகேசா வாழ்க அப்படின்ற முடிச்சாச்சு. மூடு அப்புறம் சீக்கிரம் சீக்கிரம் அடிச்சு தள்ளிடுறானுங்க. காட்ட முடியாது. ஒரே போடலாம்.
M1 887 தம்பி, M1 887 யாராலையும் என்கிட்ட தடுக்க முடியாது. ஒன்னாலையும் தாண்டா. ஓ மை காட், ஸ்குவாட் வந்துச்சுடா, சீக்கிரமா எங்க போட்டுங்க மேட்ச். இவன் என்ன மூவ் மட்டும் பண்றான்? அட்ரஸ் அடிக்காம ஏதோ பண்ணிட்டு இருக்கான். டிமிட்ரிய போட்டான்டா, போச்சுடா. டிமிட்ரிய போட்டான். ஆட்டோ ஹீலு டிமிட்ரி ஆட்டோ ஹீலு டிமிட்ரி ஆட்டோ ஹீலர் தம்பி. ஓகே, ஆட்டோ ஹீல் பண்ணிட்டானா? தலைவா டன் டன் டடடன் டடடடன் அப்படி மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இதுல இந்த டான்ஸ் என்னடா பண்றாரு? 23 ஸ்டார் இன்னும் மிஸ் ஆகணும். தேர்ட் போயானம் பாட்டி போயாச்சு. சார்ஜர் ரொம்ப கம்மியா இருக்கு. சார்ஜர் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. என்கிட்ட ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கு. வயம் சரிங்க. வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பக்கத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அண்ணாதான் பக்கத்துல யாரும் பக்கத்துல வேலை வந்துட்டு ஆள் இருக்காங்க. ஆட்டுக்குட்டி அருமையா ஆட்டுக்குட்டி வெட்டி என்ன ப்ரோ அழுத்திக்கிறேன். ஏன் ப்ரோ ஐயா ஒரு 25 மட்டும் ஃபர்ஸ்ட் ஒன்று கிடைக்காது. டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. அதான் டிஸ்டர்பன்ஸ். மோசிக்கில் அடிச்சுவான். இல்லாட்டி இந்த சோழமா எதுவுமே அடிச்சு முடியும். இந்த வீடியோக்கு லைக் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோல இருக்க கமெண்ட்ஸ் எவ்வளவு கமெண்ட்ஸ் இருக்கோ அவ்வளோ நான் அவ்வளோ வீடியோஸ் போட்டேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். பை பை, டேக் கேர். திரும்ப